நமசிவாய வாழ்க. நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். சனி வக்ர பலன்களை வந்து பார்ப்போங்க. சனி அப்படின்னு பார்த்தோம்னா ஜீவனக்காரகன்னு சொல்வோம், தொழில்காரகன்னு சொல்வோம், ஆயுள்காரகன்னு சொல்வோம். காலபுருஷ தத்துவப்படி சனி பகவான் 10 மற்றும் 11ஆம் வீட்டுகளுக்கு உரியவராக வர்றாருங்க. தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடியவரும் சனி பகவான். ஒருத்தங்களுக்கான கர்மாக்களுக்கான பலன்களை கொடுக்கக்கூடியவரும் சனி பகவான் தாங்க. இப்போ கோச்சாரத்தில் சனி பகவான் பார்த்திங்கன்னா 7.5 சனியாக மகரத்துக்கு பாத சனியிலையும், கும்பத்துக்கு ஜென்ம சனியாகவும், மீனத்திற்கு விரய சனியாகவும், கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம சனியாகவும் இருக்காருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சனி வக்ரமாகிறாருங்க. வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, சனிக்கு 5ஆம் வீட்டுக்கு எப்போ சூரியன் வராரோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா சனி வக்ரமாவார். திரும்ப வந்து சூரியன் வந்து 9ஆம் வீட்டுக்கு, சனி இருக்கிற வீட்டுக்கு 9ஆம் வீட்டுக்கு சூரியன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆகும். இந்த வக்ரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 மாதங்கள் இருக்கும். என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா ஜூன் 29ஆம் தேதியில் ஆரம்பித்து நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் சனி வந்து வக்ரம் அடைகிறாருங்க. இது வந்து கிட்டத்தட்ட 4.5 மாத காலம். இப்போ சனி கோச்சாரத்தில் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரு அப்படின்னா கும்ப ராசியில் சனி ஆட்சி பெற்று பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார். அப்புறம் கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரத்துக்கு போகிறாரு. அக்டோபர் 5 வந்து பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரத்துக்கு வராரு. கும்ப ராசியிலேயே தான் இருக்க போகிறாரு. அவர் வந்து வக்ரமாகி அடுத்த ராசி அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வரப்போகிறது இல்லைங்க. இப்போ இது நாள் வரைக்கும் இந்த போன சனி பயிற்சியிலிருந்து யாராவது எந்தெந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் சனி பகவான் மூலியமாக நல்ல பலன் கிடைச்சிதோ, இப்போ இந்த வக்ர பயிற்சி காலத்தில் குறிப்பாக இந்த 4.5 மாதம் உங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்க போகுது. யார் யாரெல்லாம் சனி பகவானால் நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளானாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வக்ர பயிற்சியானது ரொம்பவே நல்லா இருக்க போகுதுங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா சனி வக்ர காலம் என்னெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு பார்க்கலாங்க. ஓகேவாக்கண்ணே. மீனராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசிக்கு 11 மற்றும் 12க்குரியவருங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபாதிபதியும் அவர் தான், விரையாதிபதியும் அவர் தாங்க. மீனராசியை பொறுத்த வரைக்கும் சனி நல்லவரான்னு பார்த்தா கொஞ்சம் வந்து சரியில்லாத அமைப்பு தாங்க. அதுவும் குறிப்பாக நீங்கள் இப்போ 7.5 சனியில் இருக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த 7.5 சனி ஆரம்பித்ததுலேருந்தே உங்களுக்கு ஏதாவது ஒரு அலைச்சல், மன உளைச்சல் அப்படின்னு சொல்லி இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஏதாவது ஒரு விரைய செலவு அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் குறிப்பாக அந்த 2வது சுற்றில் 1வது சுற்றில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா மன கஷ்டம், ஒரு தெளிவாக முடிவு எடுக்க முடியாத சூழல் அந்த மாதிரிலாம் இருக்குங்க. 2வது சுற்றுக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொங்கு சனியாக இருக்கிறனால ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் சில தொந்தரவுகளை இப்போ உங்களுக்கு விரைய சனி ஆரம்பித்ததுலேருந்து சனி பகவான் கொடுத்துட்ருக்காருங்க. அப்போ எனக்கு சனி பகவான் இப்போ வக்ரம் ஆகிறது நல்லதா இல்லையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு சனி பகவான் வக்ரம் ஆகிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா உங்களுக்கு யோகத்தை கொடுக்க இயலாதவர் வக்ரம் ஆகிறது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சூழலை உருவாக்கும். அதனால் இந்த சனி வக்ரம் உங்களுக்கு நல்ல ஆதாயத்தை கொடுக்க போகுதுங்க. முடிவுகள் எடுக்கிறதுல தாமதம், குழப்பம் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேகமாக முடிவெடுப்பீங்க. திடீர்னு வந்து உங்களுக்கு எங்கேருந்தோ ஒரு பவர் வந்து நீங்கள் ஒரு வேலைகளை டக்குன்னு முடிக்கக்கூடிய ஒரு யோகம், முடிவுகளை சீக்கிரமாக எடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரியான சூழல்லாம் உங்களுக்கு இந்த சமயத்தில் உருவாக போகுதுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஆக்கப்பூர்வமாக சிந்திச்சு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. திடீர் பயணம் ஏற்படுங்க. திடீர் வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். ரொம்ப நாளாக காத்துட்ருப்பீங்க, ஆனால் அந்த வாய்ப்பு கிடச்சிருக்காது. செப்போ இன்னுமே இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்காது, நம்ம அடுத்த வேலையை பார்க்கலான்னு நினைப்பீங்க. உங்களுக்கு புது வாய்ப்பு இப்போ தேடி வந்து உங்கள் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் செய்யறதுக்கான ஒரு நேரமாக இந்த 4.5 மாத காலம் இருக்க போகுதுங்க. இந்த 4.5 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரு 3ஆம் இடத்துல, ராகு 1ல், கேது 7ல், அதே மாதிரி மாத கோள்களை வச்சு பார்த்தாலும் பெருசாக உங்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாதுங்க. அதனால் பெரிய அளவு உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்கள் நடக்காது. இதுவே ரொம்ப
ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க. பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும், நெகட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு நடக்காது. திடீர் பயணம் ஏற்படும், அந்த பயணங்களால் ஒரு ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி வெளிநாட்டுக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம், குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம், பசங்க படிக்கக்கூடிய பசங்களாக இருந்தால் உங்களுக்கு பிடிச்ச காலேஜில் சீட் கிடைக்கிறது, நீட் எக்ஸாம் எழுதி பிஜிக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு நீங்கள் பிடிச்ச அந்த ஸ்பெஷலைசேஷன் அந்த கோர்ஸ் கிடைக்கிறது, இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலம் சூப்பராக சாதகமாக இருக்குங்க. இந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடவுள் கொடுத்த வரம், அந்த வரத்தையும் வளத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. சரிங்க, சனி பகவான் எங்கெங்கெல்லாங்க பார்க்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம், 6ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. குரு பகவான் 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. சனியோட 3ஆம் பார்வை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குது. 2ஆம் இடம் அப்படின்னா பணவரவு ஸ்தானம், 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 2ஆம் இடம் வாக்குஸ்தானம். அப்போ பணவரவு சரியில்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு திடீர் பணவரவு, நீண்ட நாட்களாக வர வேண்டிய பணம் தடுத்துட்டே இருக்குங்க, வரவே மாட்டேங்குது அப்படின்னா அது இப்போ உங்களுக்கு வரத்துக்கான நேரம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலன்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய சூழல் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுப நிகழ்ச்சிக்காக காத்துட்ருக்கோம், குடும்பத்தில் என் குழந்தைக்கு திருமணம் ஆகலை, இல்லை எனக்கு திருமணம் ஆகலை அப்படி நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் திருமணம் ஆகக்கூடிய யோகம், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் சுப விரயங்கள் நடக்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்குங்க. அது பிரிந்தவர்கள் குடும்பத்தில் வந்து உங்ககிட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரிஞ்சவங்களாகட்டும், இல்லை உத்தியோக ரீதியாக பிரிஞ்சவங்களாகட்டும், கட்டாயம் இப்போ சேர்றதுக்கான ஒரு சூழல் வந்து சூப்பராக அமைய போகுதுங்க. அடுத்து சனியோட பார்வை 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அப்போ 6ஆம் இடம் ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடலில் ஏதாவது தீராத வியாதிகள் இருந்துச்சுன்னா இப்போ ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட், அதுவும் ரொம்ப சிம்பிளான ட்ரீட்மெண்ட், லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருப்பீங்க. பக்கத்தில் ஏதோ ஒரு டாக்டர் இருக்காங்க போய் பாருங்கன்னு யாராவது சொல்லுவாங்க, அவர் சும்மா ஒரு 100 ரூபாய்க்கு மாத்திரை எழுதி கொடுப்பாரு. அந்த மாத்திரை மூலிமா உங்களுக்கு அந்த வியாதி குணமாகிற மாதிரியான ஒரு அமைப்புகள், ஒரு நல்ல மருத்துவ உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி நீண்ட கால கடன் உங்களுக்கு தீர்றதுக்கான யோகம் ரொம்பவே நல்லா இருக்குது. கடன் பண வரவு நல்லா இருக்கும், பண வரவு மூலியமாக உங்களுக்கு கடன் அடையக்கூடிய யோகம் இருக்கும். நீண்ட நாட்களாக விற்காத சொத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா விற்று அதன் மூலியமாக கடன் அடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். அதே மாதிரி கூட வேலை செய்கிறவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அவங்கக்கிட்ட அவங்க கூட வேலை செய்கிற மற்றவங்கள பற்றி எந்த விதமான கருத்துக்கள் நீங்கள் ஷேர் பண்ணிக்கக்கூடாதுங்க. உங்கள் பர்சனல் லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்காமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும், ஆனால் எதிரிகளோட தொல்லை கொஞ்சம் அதிகரிக்கும். அதனால் உங்களோட தனிப்பட்ட விஷயங்களை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. தந்தைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இப்போ நீங்கும். இல்லைங்க ஏற்கனவே வந்து தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா இப்போ ஒரு தடவை உங்கள் அப்பாவை கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு ஃபுல் செக்கப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நீங்களும் சரி பயணங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தந்தை வழி சொத்துக்களில் நீண்ட நாட்களாக ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அது இந்த சமயத்தில் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. 9ஆம் இடம் அப்படின்னா பாக்கியஸ்தானம்னு சொல்லுவாங்க. பாக்கியங்கள், அதாவது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களில் ஒரு தடை இருந்துட்டு வந்துச்சு, அது இந்த சனி வக்ரத்தினால கட்டாயம் நீங்கி அனைத்து விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான நேரம் ரொம்பவே நல்லா இருக்குது. இன்னும் அதாவது மீனராசியை பொறுத்த வரைக்கும் திடீர் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான ஒரு யோகம், கடன் தீரக்கூடிய ஒரு யோகம், திடீர் வாய்ப்புகள் வரும், அதை பயன்படுத்தக்கூடிய யோகம், கொடுத்த வாக்கத்தை காப்பாற்றக்கூடிய யோகம், இது எல்லாமே இருக்குங்க. பயன்படுத்திக்கோங்க. இன்னும் நான் வந்து இந்த 4.5 மாதம் எனக்கு சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உளுந்து தானம் பண்ணுறது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவி பண்ணுறதும் சிவ வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும்.